அன்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு உணவு விடுதியில் சாப்பிட போனா அந்த பரிமாறுகிற பையன் பேரை கேட்டு அன்பாருங்க. உன் பேர் என்னையா? சுப்பிரமணியா. எந்த ஊரு கண்ணு? அரியலூர். படிக்கலையா? இல்லைங்கய்யா, நான் தான் ஓடி வந்துட்டேங்க வேலை பார்க்கேன். அப்படியா கண்ணு? நல்ல பிள்ளையா தெரியுறியா? படிச்சிருக்கலாமா? இல்லையா, முடியாமல் போச்சியா? அப்படிலாம் அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் அன்பா பேசிட்டு 2 வடை கொண்டு வான்னு சொல்லுங்க. இந்த கடையில் வடை சாப்பிடாதீங்க, நல்லா இருக்காது, காப்பி வேணா குடிங்க. உண்மையை சொல்லிடுவானே அன்புக்கு. ஐயா, மனைவிட்ட அன்பாருங்கன்னு சொல்லி கொடுக்கறது ஒரு இலக்கை சிந்தனை. லட்சுமணன் ஐயாவும் நெல்லைக்கண்ணன் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் மனைவிகளிடம் எல்லாம் அன்பாகிறீங்கள் சொல்றதுக்காக நாங்கள் வர முடியும்? நீங்க தான் அன்பா இருக்கு. ஒரு இட்லி சாப்பிட்டாலும் மகிழ்ச்சியா சாப்பிடும், ஒரு வெள்ளை குழம்பு சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி. அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குழம்பு எங்க அம்மா வச்சிருக்கணும், எங்க ஆத்தா வச்சிருக்கணும்னா, எங்க ஊர்ல இப்படி ஒரு பேர் சொல்லிவிட்டான், எங்க அம்மா வச்சிருக்கணும் இருக்கான். அவ சொல்லிட்டா உங்க அம்மாட்ட போய் சாப்பிட்டுட்டான். அவ அம்மா செத்து 10 வருஷம் ஆச்சு. இந்த பேர் உடனே எனக்கு போன் பண்ணா, அண்ணாச்சி என்ன செத்து போய் சொல்றாவான்னா. இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாடா, அவள் நல்ல பிள்ளையாச்சா, அவளை கொடுன்னு. வள்ளி என்னல சொன்னேன்னு. இல்லை தான் பொழுதன்னைக்கும் எங்க அம்மா வச்ச மாதிரி இல்லை, எங்க அம்மா வச்ச மாதிரி இல்லைங்காரு, போய் சாப்பிடுன்னு சொன்னேங்க. உங்க அம்மா அவ இருந்து பார்க்க முடியாது தானே வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. மனைவி தானையா. அது மாதிரி பிள்ளைகள்கிட்ட அன்பாருங்க ஐயா. பிள்ளைகள் சில பேர் பல பேர் கோவப்படுவான். எனக்கு நீ எப்படி வந்து பிறந்தேன்னு அந்த பேட்ட போய் கேட்கான். அந்த பேர் சொன்னா, இது குறித்து உனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, இது வேணா நம்ம காவல்துறையில வேணா புகார் கொடுப்போமான்னு கேட்கான். நீ பிள்ளை தானே, சேட்டை பண்ண தான் செய்வான், நீ பண்ணலையா சிறு வயசுல? சொல்வார், ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு கலந்து உணர்வு கலங்க ஒழுகி எழுந்து ஊரு சுரோனித மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பவழ மரும்ப கமடமிதென்று பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்று உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 நிறைந்து மடந்தை உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் மறிந்து மதிமடவார்கள் அரவணையாடை வந்து தவழ்ந்து கவிழ்ந்து நடந்து மடமையில் கொங்கை அமுதமறிந்து ஓரறி வீரறி வாகி வளர்ந்து ஒளிநகை ஊற இதழ் மடவார்கள் வந்து கவிந்திட வந்து தவழ்ந்து மடியில் அமர்ந்து மழலை மொழிந்து வாயிறு போயன நாமம் விளம்பி உடையணி ஆடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவில் இறங்கி புழுதி அடைந்து தேடிய பாலரோடு ஓடி நலந்து 5 வயதாகி விளையாடிய உயர்தொரு ஞான குரு உபதேசம் முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்வர என்ன பலரும் விளம்ப வாழ்வது நாறு பிராயம் வளர்ந்து மணிமுடி கோதி 60 நீல வண்டினில் தண்டிடை குண்டை புனைந்து மணிபொன் இலங்கு அணிகள் புனைந்து மாமைய மதனஸ்வரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு வெருண்டு வரிவெடி கொண்டு சுழிய எரிந்து மாமையில் போல் அவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் விறகோடி மங்கள செங்கல சந்திதழ் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு முதலாகி முதுபொருளாய் இருந்த தனங்களும் வம்பில் இழந்து மதன சுகந்தன விதனமிதென்று வாலிப கோலமும் வேறு பிழைந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதரை வந்து வாத விரோத குரோதமடைந்து செங்கையினோர் தடியுமாகிய வருவது போவது எனும் ஒரு முதுகூனுடை மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியுமிழந்து செவிதிமிர் வந்து வாயறியாது விடாது மொழிந்து துயில் வருமேறும் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் வறண்டு துவண்டு துகிலும் இழந்து சுனையும் அழிந்து தோகையர் பாலர்கள் கோரணி கொண்டு கலியுகமீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலமலவென்று கால்வழி மேல்வழி சோர நடந்து தெளிவுமிராமல் உரை தடுமாறி சிந்தையும் நெஞ்சும் உரண்டு வளைந்து மனமும் இரண்டு மிகவும் அலைந்து வேறு நல்லாதர வேதன நொந்து மறையவர் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் நேதினி வாழ்வு நிலாதனி நின்று கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கை கொண்டு முழிந்து கடைகளை வெஞ்சி ஒளிகிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று வளர்விரை போல எயிறு விடங்க செஞ்சடையும் சிறு குஞ்சியும் மிஞ்ச மனது நெருண்ட வடிவு நிலங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகுடு வீசி உயிர் குடு போக
வந்திள மைந்தர் குனிந்தள நுந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் வா காலம் இதென்று பழையவர் என்று அயலவர் காட பஞ்சு பறந்திட நின்றவர் பந்தர் இடுமன வந்து பறையிட முந்த வேப்பினம் வேகவே விசாரியும் என்று பலரையும் மேவி உதியவர் தாமும் இருந்த சவம் கழுவும் சிலர் என்று பனிதுகில் தொங்கல் கழபம் அணிந்து பாவகமே செய்து நாரும் உடம்பை விரைவினில் ஓடி இளைஞர்கள் குனிந்து சுமந்து கடிகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வன நொந்து விடகுடு மூடி அழல்குடு போட வெந்து விழுந்து கருகி நினங்கள் எலும்பு கருகி அடங்கி ஒருபிடி நேரும் இல்லாத வாழ்வை நம்பும் அடியேனை